யாராவது கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஒரு கிணத்துக்குள்ள பெருமாள் கோவில் இருக்கிறது இங்கே தான். அது எந்த கோவில்னா ஐயங்கார் குளம்ன்ற இடத்துல. இது தினந்தோறும்லாம் திறந்து வச்சிருக்க மாட்டாங்க. இந்த கோவிலில் வருஷத்துக்கு ஒரு தடவை சித்ரா பௌர்ணமி அன்று மட்டும்தான் இந்த கோவில் திறந்திருக்கும். கோவில் எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரத்துலேருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் ஐயங்கார் குளம்ன்ற இடத்துல இருக்குது. இந்த ஐயங்கார் குளத்தில் இருக்கிற இந்த நடவாவி கிணத்தை விஜயநகர பேரரசு காலத்தில் தாத்தாச்சாரியார் தான் இந்த நடவாவி கிணறு கோவிலை கட்டினார். இந்த கோவிலின் நுழைவாயில் கருங்கற்களால் கட்டப்பட்டிருக்கு. இங்கே இந்த கருங்களால் கட்டப்பட்ட நுழைவாயிலில் தசாவதார சிற்பங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. யாழி மேல் ஒரு போர் வீரன் இருக்கிற மாதிரி 2 பக்கமும் அமைக்கப்பட்டிருக்கு. மேலே நடுவில் கஜலட்சுமியின் சிற்பம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலுக்கு கீழே நம்ம போனோம்னா இந்த படிக்கட்டுகள் மொத்தம் 48 படிக்கட்டுகள் இருக்குது. இதில் 27 படிக்கட்டுகள் வழியாக தான் நம்ம நடந்து போகிறோம். மொத்தம் 21 படிக்கட்டு கீழே தண்ணிக்கு கீழே இருக்குது. அந்த படிக்கட்டுகளை தாண்டி நம்ம மேலே வந்தோம்னா 12 தூண்கள் இருக்குது. அந்த 12 தூண்களில் தான் அத்திவரதர் உற்சவத்தை போது இந்த 12 தூண்களை சுற்றி 3 முறை வலம் வெளியில் வராரு. இங்கே இருக்கிற கருவறையில் தான் அத்திவரதரை வச்சு ஆரத்தி நடத்துவாங்க. நடவாவி கிணறுனா கிணற்றுக்குள் ஒரு கிணறுன்ட்டு பேர். இந்த கிணறு நடவாவி கிணறு இங்கே ஒன்று மட்டும் இல்லை, 200 மீட்டர் தூரத்தில் மொத்தம் 3 இருக்குது. ஒன்று விட்டு இந்த 4ஐயும் அந்த காலத்தில் விஜயநகர பேரரசு காலத்தில் தாத்தாச்சாரியார் என்பவர் கட்டியிருக்கிறாருன்ட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த தாத்தாச்சாரியார் பேரில் தான் சஞ்சீவராயர் மலை கிட்ட கோவில் இருக்குது. தாத்தாச்சாரியார் அவருடைய புனை பெயர் ஐயங்கார். அந்த ஐயங்காருன்ற பேரில் தான் இந்த ஊருக்கு ஐயங்கார் குளம்னு பேர் வந்திருக்கு. இந்த கோவிலை பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் இந்த சிற்பங்கள் விஜயநகர பேரரசு காலத்தில் தான் கட்டப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோவிலில் உற்சவம் சித்ரா பௌர்ணமி அன்று தான் வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். ஆனால் இந்த வருடம் 25 நாட்களுக்கு முன்பே பங்குனி பௌர்ணமி அன்னைக்கு இந்த உற்சவம் நடந்ததா அந்த ஊரில் இருந்தவங்க சொன்னாங்க. 4 நடவாவி கிணறு தாத்தாச்சாரியார் அந்த காலத்தில் கட்டியிருக்கிறாரு. இந்த கிணத்துக்குள்ள கிணறு கோவில் பெருமாள் கோவிலை எதுக்காக அவர் கட்டினாருன்றத அந்த ஊர் மக்களுக்கும் தெரியல, தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களுக்கும் தெரியல. ஆக மொத்தம் இங்கே 4 நடவாவி கிணறு இருக்கு. இது அந்த தாத்தாச்சாரியாருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி வித்தியாசமான மர்மமான ஏதாவது கோவில் இருந்தால் சொல்லுங்கள். அந்த கோவிலுக்கு நான் போயிட்டு அடுத்த வீடியோவை போடுறேன்.